இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல இருக்க இயல் 1 மூதுரை லெசனோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற. குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அடுத்து குருவினா. குருவினா பாத்தீங்களா, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. இதுல இருக்கு பாருங்க, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. மன்னனோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுதான் நமக்கு குருவினாவோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எப்பவுமே சொல்ற மாதிரி கொடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிந்தனை வினா. கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. அதாவது கல்லாதவர்களுக்கு, படிக்காதவங்களுக்கு என்னென்ன இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதுறத பட்டியலிட சொல்லியிருக்காங்க. கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகள். கல்லாதவர் எவராலும் மதிக்கப்பட மாட்டார். வீட்டில் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் கற்கவில்லை எனில் பெற்றோர் அவனை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். நன்மை தீமைகளை பகுத்தறிய இயலாது எல்லோராலும் இகழப்படுவான். சோ என்னென்ன சொல்றாங்க, கல்லாதவர்களுக்கு படிக்காதவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. படிக்காதவங்கள பெற்றோர்கள் மூத்த பிள்ளையாவே இருந்தாலும் அவனை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்மை தீமைகளை பகுத்தறிய இயலாது. நன்மை தீமைகளை நம்மளால எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளால பிரிச்சு பார்க்க தெரியாது. இதுதான் கல்லாதவர்களுக்கு ஏற்படும் இழப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா, கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள். கல்வியின் சிறப்பு, அதாவது கல்வி கற்றதுனால என்னென்ன சிறப்பு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். ஆன்சர் பாத்தீங்கன்னா, கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வி பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவராக கருதப்படுவார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கல்வி ஒரு மனிதனை உயர்த்துதுன்னு சொல்றாங்க. கல்வியும் ஒரு வகை செல்வம் தான். ஒரு வகை காசு பணம் அப்படிங்கிற அது செல்வம்னு சொல்றதுல கல்வியும் ஒரு வகை செல்வம்னு சொல்றாங்க. கல்வி எவ்வளவுதான் நம்ம பிறருக்கு தந்தாலும், இப்ப பணம் எல்லாம் யாருக்காச்சும் கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிறது குறைஞ்சிரும், கரெக்டா? பட் ஆனா கல்வி பிறருக்கு கொடுத்தாலும் அது குறையவே குறையாதுன்னு சொல்றாங்க. கல்விய பிறரால கைப்பற்றவோ திருடவோ அழிக்கவோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அழியா செல்வமா இருக்கிறது கல்வி. அதாவது மன்னன் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவராக கருதப்படுவார். மன்னனுக்கு அவர் போன இடம் மட்டும்தான் சிறப்பு, ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லுவாங்க. மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கிடைக்கும், ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கும். இதுதான் செகண்ட் சிந்தனை வினா. சிறுவினா கிடையாது, சிந்தனை வினா செகண்ட் ஒன். சிந்தனை வினாவோட செகண்ட் ஆன்சர் இது. இதோட PDF எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நீங்க பார்த்து எழுதிக்கலாம். இது மாதிரி ஸ்கிரிபிள் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ so much for